புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் கடந்த 10 நாட்களாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்தனர். இந்நிலையில் நெடுவாசல் மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் ஏராளமான மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து நெடுவாசலில் உள்ள நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். நெடுவாசல் உள்ளிட்ட பல கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்காக தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு அனுமதியுடன் ஹைட்ரோ கார்பன் இந்த பகுதியில் எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியில் செழிப்பாக இருக்கக்கூடிய பூமியில் தொடர்ந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான கடுமையான பாதிப்பு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை பார்க்கும்போது விவசாயம் தொடர்ந்து முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பது அந்த கிராம மக்களுடைய ஒரே ஒரு குற்றச்சாட்டு. இதற்காக உடனடியாக மத்திய அரசு இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தியும், அது மட்டும் இல்லாமல் இதுபோல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் சரி விவசாய நிலங்கள் இதுபோல திட்டங்கள் எடுத்து விவசாயிகளை அழிக்கக்கூடாது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் இன்று தீவிரமடைந்திருக்கு என்றே சொல்ல வேண்டும். இவர்களுக்கு ஆதரவாக தினமும் அனைத்து கட்சிகளும் அதிமுக ஒரு சில தமிழகத்தில் கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இதற்காக ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தற்போது துவங்கியிருக்கிறார்கள். நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி நெடுவாசல் பகுதி. நெடுவாசல் பகுதியில் கிராம மக்கள் கடந்த 10 நாட்களாக போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தற்போது இளைஞர்களும் சரி, அதே போல பெண்களும் சரி, பொதுமக்கள் என அனைவரும் தற்போது ஒரு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி இதே நேரத்தில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திலகர் திடலில் பல அமைப்புகள் சேர்ந்து அந்த உண்ணாவிரத போராட்டங்கள் தற்போது காலை முதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் மேலும் பல கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் தற்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில தகவலை பெறலாம். சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு இது போராட்டம் தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்றப்போ இன்னும் என்ன மாதிரி போராட்டங்கள் செய்ய இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். இந்த போராட்டம் சார் பேராவூர்னு ஆறுமுகம் பேசுகிறேன். இந்த போராட்டம் ஒரு 10 நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை அனைத்து மக்களும் நாங்கள் இது பண்ணுறோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று சொன்ன மாணவர்கள் இன்று நெடுவாசல் பிரச்சனை தீர்வு வரைக்கும் மாணவர்கள் வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்று எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். சட்ட கல்லூரி மாணவர்கள், கூகுள் மாணவர்கள் எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மீத்தன் திட்டம் என்றது வேறு பேரில் கொண்டு வருகிறார்கள். இதற்கு பேர் முன்னால் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மீத்தன் வச்சிருந்தார்கள். இப்போ ஹைட்ராட் பார்க்குன்னு வேறு பேரில் வருகிறார்கள். கிராம மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து இந்த இளைஞர்களும் இந்த போராட்டங்களை குதிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்ததோ அதே போல் இன்று முதல் போராட்டங்கள் இளைஞர்கள் கை போயிருக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த போராட்டம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண முதல் நாள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் தேடல் அப்படின்னு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி அடைந்ததுக்கு பிறகு நாங்கள் தேடல் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த தேடல் இயக்கத்தின் மூலயமா எங்களோட ஒரு வெற்றி பயணமாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சார். நாங்கள் எப்படி நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணி எப்படி நாங்கள் வெற்றி பெற்றோமோ அது மாதிரி இந்த நெடுவாசல் இங்கேயும் நாங்கள் வெற்றி பெற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம். வாடி வாசலுக்கு இருந்த நாங்கள் இங்கே நெடுவாசலே அங்கே இந்த மக்களுக்காக ஒரு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். இவங்களுக்காக ஆதரவு தெரிவித்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த போராட்டம் எந்த மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் இந்த உண்ணாவிரதம் இன்னைக்கு தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நடைபெறுமா, இல்லை இன்றோடு உண்ணாவிரதம் முடியுமா? இல்லை, இன்றோடு இந்த உண்ணாவிரதம் மட்டும் இல்லை, இந்த போராட்டம் முடிவடையாது. இன்னைக்கே நிரந்தர தடை பிறப்பிச்சுட்டாங்கன்னா இன்னைக்கே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டுருவோம். ஆனால் இதை அவங்க டிலே பண்ணிகிட்டே போனாங்கன்னா அவங்க என்னைக்கு நிரந்தர தடை உத்தரவு கொண்டு வராங்களோ அன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். அது எத்தனை நாட்கள்னு குறிப்பிட முடியாது. ஒரு வாரம் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். 1 மாத காலம் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நாளுக்கு நாள் இந்த போராட்டம் வலுவடைந்து போகுமே தவிர நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு சைனிங் கேம்பெயின் நடத்துகிறோம். இங்கே கூடியிருக்க மக்கள் எல்லார்கிட்டேயும் சைன் வாங்கி நாங்கள் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், நம்ம இந்தியன் ஹோம் மினிஸ்டர், நம்ம சீஃப் மினிஸ்டர்,
அப்புறமா ஸ்டேட் கிரீன் ட்ரிபுனல், இவங்க நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கோரிக்கையாக சமர்ப்பிக்க போகிறோம். ஸோ நாளுக்கு நாள் எல்லா விதங்களிலுமே இது வந்து வலுவடைந்து தான் போகும். சொல்லுங்க, இப்போ தொடர்ந்து வந்து இந்த போராட்டங்கள் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெறுமா? இப்போ நீங்கள் எந்த மாதிரி கோணங்களில் வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த மாணவர்கள் வந்து சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த தேடல் அமைப்புலேருந்து நாங்கள் நெடுவாசலுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மீட்டேன் திட்டத்தை எப்போ தடை செய்கிறாங்களோ அது வரையிலும் நாங்கள் போராடுவோம். நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் போராட்டத்தை வெளிப்படுத்துகிறோன்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வழியில் எல்லாத்துக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி பரப்பி நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க சொல்லி நாங்கள் அவங்கள அறிவிக்கிறோம். மேலும் வந்து இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தேடல் கிராமத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து எந்த அரசியல் சாராத அமைப்பு, நாங்கள் சமூக சேவை நோக்கி பயணம் பண்ணுவோம். நாங்கள் வந்து மெரினாவில் கூடி அந்த 7 நாள் போராட்டத்துலேயும் போராடி இந்த வாடி வாசலை திறந்தோம். இப்போ இந்த நெடுவாசலை காக்கிறதுக்கு என் தமிழ் இனத்தோட, என் மண்ணோட, எங்கள் மூத்த குடி தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி இந்த மூத்த குடி மக்களோட வாழ்வாதாரமான இந்த விவசாயத்தை காக்கணும். இந்த விவசாயம் காத்தாதான் எங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும்.